Hi everyone, welcome to Relay Trading. ஸோ லாஸ்ட் ஒரு 2 அப்டேட்ஸ் வந்து லேட் ஆயிருக்கும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூ. ஸோ அதனால நம்மளால டெய்லி அப்டேட் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமே நம்ம வந்து ரெகுலரா வந்து டெய்லி அப்டேட்ஸ் குடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து யூரோ யூஎஸ்டிடி பார்த்துட்டு இருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 லிக்விடிட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 2 லிக்விடிட்டி மெயின் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் அதே மாதிரி இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இனிஷியலாக ஸ்விங் லோவோட லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிருச்சு. ஸோ இனிமே நம்ம பார்க்க போறது வந்து ஹையர் ஹை தான். ஸோ நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல கிளியரா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இதுல பார்த்தீங்கன்னா இந்த லோ எடுத்த ஹை வந்து கிராப் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ நம்மளுக்கு கிளியரா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருச்சு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 1:3 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அகெயின் நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ஹை வந்து பிரேக் ஆகுதான்னு பாருங்க. ஒன்ஸ் இது பிரேக் ஆனோட இந்த இனிஷியல் லோ வந்து லிக்விடிட்டியா நம்மளுக்கு மாறிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் ஆனோன்னா இந்த இனிஷியல் லோ கிராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஹை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு யூரோ யூஎஸ்டிடி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரு 1:3 ஆர் 1:4 கூட நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி யூஎஸ்டிடி. ஜிபிபி யூஎஸ்டிடி அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோ பிரேக் ஆகிருக்குது. இந்த லோ பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இனிஷியல் லோவும் இனிஷியலா இறங்கின பையர்ஸையும் லிக்விடேட் பண்ணிட்டு தென் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. தென் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுது, அதாவது லோயர் டு ஹையர். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போ சொல்லியிருக்கிற ப்ரீவியஸ் லோ நம்மளுக்கு கிராப் ஆயிடணும், தென் ப்ரீவியஸ் ஹை வந்து நம்மளுக்கு கிராப் ஆயிடணும். ஸோ ப்ரீவியஸ் லோ அண்ட் இந்த லோ கிராப் பண்ண இந்த ஹை கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ வந்து நம்மளுக்கு கிராப் ஆயிடுச்சு, இந்த லோ கிரியேட் பண்ண ஹையும் கிராப் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ஒரு 1:2 ஆர் 1:3 வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். 1:2 ஆர் 1:3 இந்த இடத்துல சப்ளை ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1:2 ஆர் 1:3 போறது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஎஸ்டிடி என்எஸ்டி யூஎஸ்டிடி. ஸோ நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்னும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியரா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த சப்ளை வந்து இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அண்ட் நம்மளோட இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரேபிடா கீழே செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் படி இப்போ மார்க்கெட் வந்து இந்த லிக்யூரிட்டி ஆர் இந்த லிக்யூரிட்டி கிராப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லிக்விடிட்டி கிராப் ஆயிருச்சு. நம்ம ப்ரீவியஸ் டெய்லி அப்டேட்ஸ் நம்ம பார்த்த மாதிரி கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளியரா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருச்சு. ஸோ இனிமே நம்ம எதுக்கு வெயிட் பண்றோம்? நம்ம நீட்டா என்ட்ரி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட லோ இதுதான் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் லோ. ஏன்னா ப்ரீவியஸா லிக்விடிட்டி கிராப் 1:2 ஆர் 1:3 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏயுடி யூஎஸ்டிடி சூப்பரா இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூஎஸ்டிடி நம்ம வந்து இந்த லோ கிராப் ஆகிற வரைக்கும் நான் என்ட்ரி எடுக்க போறது இல்லைன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோ கிராப் ஆயிடுச்சு. ஸோ கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் நடந்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் நடக்கணும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லோ கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளியரா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது இந்த சப்ளை தான் ஸ்ட்ராங்கா இருக்குது, இந்த சப்ளை பிரேக் ஆயிருக்குது, கிளியரா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆயிட்டு தென் அகைன் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹைக்கு ஷிஃப்ட் ஆகுது.
எதுவுமே நான் பார்க்க போறதில்ல. ஏன்னா ஜேபிஒய்ல இன்டர்வென்ஷன் நடக்கு மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிராப் பண்ணிட்டோம். என்எஸ்டி ஜேபிஒய்ல நம்ம பேசுற மாதிரி இந்த ஹை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அகைன் ரீடெஸ்ட்ல நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். பட் பர்சனலா நான் இதுல என்ட்ரி எடுக்க போறதில்ல. ஏஐடி ஜேபிஒய் அதே மாதிரி தான். இன்டர்னலா நம்ம எய்ம் பண்ண எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் ஆயிருச்சு. தென் நம்மளுக்கு இந்த சப்ளை கண்ட்ரோலா இருக்குது. இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க என்ட்ரில இருந்தீங்கன்னா இந்த சப்ளை பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஈஸியா நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். யூரோ ஜிபிபி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியரா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச மாதிரி தான் மார்க்கெட் வந்து இனிஷியலா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆகணும். ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி அதே மாதிரி கிராப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஹை வந்து பிரேக் ஆகணும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு அகைன் ஒரு லோ, தென் இந்த செட்டப் மாதிரி தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து இதில் செட்டப் எடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து கிளியராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். தென் ஒரு இந்த ஹை டு இந்த ஸ்விங் லோவில் நம்ம வந்து ஒரு கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும்னு சொன்னேன். ஏன்னா எப்போவுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கும். அதே மாதிரி ஒரு லிக்விடிட்டி கிராப். ஸோ வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை வந்து கண்ட்ரோல் இருக்குது. இந்த சப்ளை பிரேக் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஹைக்கு எதிர்பார்க்கலாம். கோல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டில் கிராப் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. மேபி ஒரு சிங்கிள் செல் ஆஃப் இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் தென் வி கேன் சி ஹையர் ஹை. ஸோ வெயிட் பண்ணி எடுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது. இந்த சப்ளை கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த டிமாண்ட் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு ஹையர் ஹைக்கு மூவ் ஆகுது. இன்டர்னல் லிக்விடிட்டி மட்டும் கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அகெயின் ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். ஸோ பிடிசி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி எடுத்துருக்கிறவங்க கண்டிப்பாக பெனிஃபிட்ல இருப்பீங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ இந்த என்ட்ரி மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் தான் இந்த மாதிரி என்ட்ரி நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 79. சொல்லணும் அப்படிதான். இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்டிங் இந்த ஹை 99. Okay guys, see you in the next update.